எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. குட்டையை குழப்புறதே நம்ம எஃப்ஐஎஸ்க்கு வேலையாக போச்சு. கடந்த சில நாட்களாக என்ன நினச்சாங்கன்னு தெரியல, திடீர்னு பையிங் சைடு வந்திருக்காங்க. நம்மளுக்கு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3427 கோடிக்கு நேற்று பிடிச்சி விற்று வச்சுருக்காங்க டிஐஎஸ். நேற்று வரைக்கும் இந்தியா ரிஸ்க்குடா, ஆயில்லாம் விலை அதிகமாக இருக்குடா, அதுடா இதுடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எதுக்கு கடந்த 3 நாட்களாக அவங்களுடைய பையிங் சைடு வந்திருக்கு அப்படின்றது தெரில. இதனால் கொட்டையை குழப்பி அதில் மீன் பிடிக்கலான்னு பார்க்குறாங்களா என்ன அப்படின்றது தெரில. ஆனால் கூட்டத்தோட கூட்டமாக நம்மளுக்கு பையிங் சைடில் நிறைய லாபத்தை புக் பண்ணக்கூடிய வாய்ப்பு என்பது கிடைச்சது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. சரிங்க, அவங்க வாங்கிறது வாங்கட்டும், நம்ம ஏன் வேண்டான்னு சொல்லணும். நம்மளுக்கு டபுள் ரேலி, அதாவது ஆல்ரெடி ஒரு ரேலி கொடுத்துட்டான். நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரே மாதத்தில் கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 பாயிண்ட்டுகள், 2000 பாயிண்ட்டுகளுக்கு மேலே வந்துட்டான். ஸோ இன்னொரு 2000 பாயிண்ட் டபுள் ரேலி கொடுத்தா நம்ம என்ன வேண்டான்னா சொல்ல போகிறோம்? கொடுத்தா மகிழ்ச்சி தான் நண்பர்களே. எல்லா நியூஸையும் விடுங்க, இருக்கிறதுலே இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15000 கோடிக்கு விப்ரோ பைபேக் பண்ணக்கூடிய செய்தி தான். அதில் பாருங்கள், முடிவு எடுத்துட்டாங்க போல். நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக கம்பெனியை க்ரோத்துக்கு கொண்டு போகிறக்கு ஏகப்பட்ட பணம் தேவை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க எடுக்கலை. அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்ல பெனிஃபிட் பண்ணி தரணும் அப்படின்ற நோக்கத்தில் விப்ரோவில் என்ன ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னா 250 ரூபாய்க்கு பைபேக் பண்ணிக்கிறேன்றாங்க. ஆனால் மார்க்கெட்டில் அது போயிட்டு இருக்கிற ப்ரைஸ் 200 ரூபா. ஆல்மோஸ்ட் 20% மேலே பைபேக்னுடைய ப்ரைஸ் வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆனந்தமான விஷயம். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா அக்செப்டன்ஸ் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. 100 ஷேர் அப்படின்றது ஒருத்தர் கையில் வச்சுக்கிட்டு அப்ளை பண்ண போனார்னா 100 ஷேரையுமே திருப்பி வாங்கிக்குவாங்க. அதுக்குண்டான அக்செப்டன்ஸ் ரேஷியோ வச்சு தான் வாங்குவாங்க. எது எப்படியோ இன்றைக்கி மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு தகவல். விப்ரோ அவங்களுடைய போர்ட் மீட்டிங்கில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே 15000 கோடிக்கு நம்ம ஷேர்களை பைபேக் பண்ணிக்குவோம் மார்க்கெட்டில் இருந்து. அது என்ன விலைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு. நண்பர்களே, பல ஷேர்கள் அடிக்கடி நம்மளை பார்த்து ஓடி போயிரு, நான் உச்சிக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சில ஷேர்கள் உச்சியை தொட்டுட்டு கீழே இறங்கிடுவானுங்க. சில பங்குகள் உச்சிக்கு மேலே உச்சியாக புது உச்சமாக போகிறது உண்டு. ஸோ இந்த ஏஞ்சல் ஒன் எந்த ரகம் அப்படின்றது தெரில. கடந்த 2024 ஒரு முக்கியமான இடத்தை தாண்ட முடியாதாக ஒரு பங்காக இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்றது சுற்றிட்டு இருக்கு. ஸோ இவனுடைய சாதனைக்குண்டான வருஷம் இந்த 2026 மிகப்பெரிய புதிய உச்சங்களை தொடக்கூடிய வருடம் இந்த 2026 அல்லது இன்னும் ஒரு முறை கீழே போயிட்டு மறுபடியும் எல்லாத்துக்கும் ஒரு சம்பாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு அக்ஷய பாத்திரமாக விளங்குமா என்ன அப்படின்றது தெரில. ஸோ இப்போதைக்கு இந்த பங்கு என்பது இருப்பதிலேயே சமீபத்தினுடைய உச்சியினுடைய விலைக்கு வந்திருக்கு. இது எல்லாரும் தப்பிச்சு ஓடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி வந்திருக்கா, அல்லது இது இன்னும் புதிய உச்சங்களை போய் அந்த ஷேர் ஹோல்டர்ஸை ஆனந்தப்படுத்த போகிறதா, எதுவும் தெரில. பட் இன்றைய தேதியில் இதுக்கு என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இல்லாத ஒரு உச்சம் அப்படின்றது வந்திருக்கு. இப்போ தாங்க 200 ரூபாய்க்கு சுற்றிக்கிட்டு இருந்தான், ராக்கெட் மாதிரி போயிருக்கான் பாருங்கள். 314 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்துக்கள். இந்த ஏஞ்சல் ஒன்று விடுங்க, இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் அப்படின்ற பங்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே நான் உச்சிக்கு வந்திருக்கேன், எல்லாம் தப்பிச்சு ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் போல். அது யாருமே சமீபத்தில் கேட்கல. ஸோ சமீபத்தில் இந்த பங்கு 800 வரைக்கும் போயிட்டு இப்போ சமீபத்தில் இந்த ரிசல்ட் சீசனில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. 614 அப்படின்னு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் இல்லாதபடிக்கு ஒரு சரிவை சந்தித்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் இதுக்கு முன்னாடியெல்லாம் சரிவுகளிலிருந்து தப்பிச்சு வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி சமீபத்தினுடைய அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 2023க்கு அப்புறம் சரிவுக்கு அப்புறம் தப்பிச்சிருக்கான், மறுபடியும் ஒரு சரிவுக்கு பிறகு தப்பிச்சிருக்கான், மறுபடியும் ஒரு சரிவுக்கு பிறகு தப்பிச்சிருக்கான். ஸோ இந்த முறையும் தன்னுடைய சரிவிலிருந்து தப்பிக்குமா இல்லையா? நண்பர்களே, இந்த செய்தியை கேட்டும் இந்த ஐடிசி பங்கு மேல் நோக்கி வரலைன்னா உண்மையிலேயே மனசு கஷ்டமாக இருக்கும். அதாவது விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு சிகரெட்டுகளை விற்கக்கூடிய ஒரு பங்கு. அவன் என்னடான்னா திடீர்னு போன குவார்ட்டரில் மிகவும் அதிகமான லாபம், அவன் ஏறுமுகமாக தான் கடந்த ஒரு வருஷமாகவே ரிசல்ட் காமிச்சிருக்கான். அவன் தன்னுடைய வருமானத்தை டபுள் பண்ணி காமிச்சிருக்கான், 117 கோடின்னு. இப்படி காமிச்சதுனால என்னாச்சுன்னா திடீர்னு விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் பங்கு இன்றைக்கி 10% மேல் நோக்கி வந்துடுச்சு. அதுவும் எவ்வளவு தூரம் வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்களில் இருந்து
சரியாக 57% இறங்கிவிட்ட ஒரு பங்கு தான் இந்த விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கப்புறம் இப்போ கணக்கு போட்டு பார்த்தா 40% ஏறிட்டான். 60% இறங்கி திரும்பி 40% ஏறிட்டான். ஆனால் இந்த ஐடிசி எனும் செல்லக்குட்டி அது என்னடான்னா கும்பாக்குட்டி மட்டுமே இப்போது வரைக்கும் இருக்குது. எப்போ ஒரு பிக்கப் ஆகும்னு தெரில. 38%லாம் இறங்கிட்டான். 40% கணக்கு போடுங்க. ஒரு மிக பிரபலமான பங்குக்கு 40% இறக்கம் என்பதே ரொம்ப துரதிருஷ்டவசமானது. சரி, ஓகே, 40% இறங்கிட்டான். இறங்கினதுக்கப்புறம் அதில் பாதி ஒரு 20% ரெக்கவரி ஆகி ஒரு 350 ரூபாயான்னு வந்தால் கூட சந்தோஷமாக இருக்கும். இப்போ வரைக்கும் அந்த சந்தோஷத்தை அவன் கொடுக்கல. இருக்கிறதுலே ஒரு ஒஸ்ட் கேஸ் சுச்சுவேஷனில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஐடிசி இது போன்ற மற்ற சிகரெட் கம்பெனிகளை பார்த்த பின்பாவது ஏதாவது ஒரு வகையில் மேலே ஏறி முதலீட்டாளர்களை ஆனந்தப்படுத்துமா? ஏய், நீயா 6% ஏறிட்ட, ஒரே இன்ப அதிர்ச்சியாக இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த கோல்கேட் பால்மொழிவ் என்பது ஒரு லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்கு தான். ஆனால் சமீபத்தில் கீழே இருந்த ரொம்ப பிரபலமான பங்கு ஏறவே இல்லை. என்னடா இவன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன்னு பார்த்தா கடைசியில் இன்றைக்கி 6% ஏறிட்டான். நண்பர்களே, இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் சில நல்ல பங்குகள் ஓரளவுக்கு திடீர்னு மேல் நோக்கி ஏறி வந்துடுவான். ஆனால் அவனுடைய வரலாறை பொறுத்து, செக்டர்களை பொறுத்து தான். ஒரு உதாரணத்துக்கு ஐடிசி ஷேர் பயங்கர வேகத்தில் ஏறுவானா, இல்லை அந்த காட்ஃப்ரே பிஹெச்எல்பி ஷேர் வேகமாக ஏறுவானா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் அவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஐடிசிக்கு கிடையாது. காட்ஃப்ரே பிஹெச்எல்பி தான் வேகமாக மேலே வரும். அதே மாதிரி ஏஞ்சல் ஒன்றுன்னு ஒரு பங்கு இருக்குது. வேறு ஏதாவது ரொம்ப சுமாரான ஒரு பங்கு இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு என்ஹெச்பிசியினுடைய ஷேர் ப்ரைஸ்னு வச்சிங்க. ரெண்டு பேர்த்தில் யார் வேகமாக ஒருவேளை ஏறுற மாதிரி இருந்தால் யார் வேகமாக ஏறுவாங்க அப்படின்னு பார்த்தா உடனே ஏஞ்சல் ஒன்று அப்படின்ற மாதிரி தான் பல பேர் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ என்றைக்கு இருந்தாலும் ஒரு நல்ல பங்குகளுக்கு திடீர்னு ஒரு இன்ப அதிர்ச்சி வரத்தான் போகுது. ஆனால் எக்ஸ்பெக்டேஷனை நம்ம அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கணும். ஓ, எஃப்எம்சிஜி செக்டரா, அவன் கொஞ்சம் மெதுவாக தான் வருவான். ஓ, இது ஸ்டீல் செக்டரா, அவன் திடீர்னு நல்ல நேரம் பிறந்துச்சுன்னா ஒரே மாதத்தில் சம்பாரித்து கொடுத்துருவான் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்பதை மாற்றி வச்சுக்கணும். எது எப்படியோ சத்தியமாக சொல்கிறேன், விப்ரோக்கு அடுத்த முக்கியமான தகவல் இந்த கோல்கேட் பால்மொழிவ் 6% என்பது ஏரியா தான் இந்த ரிசல்ட் சீசனில். ஏன்னா வாங்கின அடி அப்படி இந்த பங்குமே எவ்வளவு பர்சன்டேஜ், இது ஒரு முன்னணி பங்கு தான். இவன் எவ்வளவு தூரம் இறங்கிட்டு ஏறி இருக்கான்னா 50% இறங்கிய பிறகு தன்னுடைய உச்சத்திலிருந்து தற்போது 17% என்பது மட்டும் ஏறி இருக்கான். ஸோ இவனுடைய ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் இதுக்கு முன்னாடியெல்லாம் 15% 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து இறங்கினா அங்கேருந்து ஒரு பிக்கப் ஆயிருக்கான். அதே மாதிரி இன்னொரு முறை 15% தள்ளி வந்து விழுந்த பின்பு ஒரு பிக்கப் ஆயிருக்கான். இன்னும் ஒரு முறை 11%லே பிக்கப் ஆயிருக்கான். இந்த முறை எத்தனை பர்சன்டேஜ்லேருந்து பிக்கப் ஆயிருக்கான்னா ஆல்மோஸ்ட் 20% போயிட்டு பிக்கப் ஆயிருக்கான். பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி. நண்பர்களே, இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்குமே சமீபத்தில் ஒரு முக்கியமான இடத்துலேருந்து எவ்வளவு தூரம் இறங்குறானோ அப்பெல்லாம் ஒரு சிறிய ஏற்றம்னு சம்பாரித்து கொடுத்துட்டான். ஸோ இந்த முறையும் இந்த பங்கு ஒரு 320 ரூபா வரைக்கும் போனவன் ஆல்மோஸ்ட் ஒரு 450 வரைக்கும் போய் சம்பாரித்து கொடுத்துட்டான். இனி அடுத்தது இந்த பங்கினுடைய விலை வீழ்ச்சியா அல்லது ஏற்றமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏப்பா இப்படியே கீழறங்கி சம்பாரித்து கொடுத்துட்டு இருந்தா அப்போ என்னைக்கு தான் மேலே ஏறி பெருசாக சம்பாரித்து கொடுக்கறது? ஸோ சமீபத்தில் விலை சரிவடைந்து கிடந்த பல முக்கிய பங்குகள் இந்த மாதிரி திடீர்னு மேலே இன்ப அதிர்ச்சி என்பது கொடுத்துருக்கு. நம்ம எதெல்லாம் பிரச்சனைன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளுடைய லாஜிக்கு மாற்றி மார்க்கெட்டில் ஏற்றி விட்டாலும் ஆச்சரியப்படுறதில்ல. நம்ம மிடில் ஈஸ்ட்டில் வார் நடக்குது, ஃபெர்டிலைசர் சம்மந்தப்பட்ட பங்குகளுக்கு ஏதாவது ரா மெட்டீரியல் பிரச்சனையாகுமோ அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கள. இப்போ தான் நாங்கள் ஏறுவோம் அப்படின்ற மாதிரி கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 12% ஏறி இருக்கு இந்த ஃபேக்ட் அப்படின்ற பங்கு. நண்பர்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு என்னென்னா, பல்வேறு பங்குகள் இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் எத்தனையோ பேர் 8% 10% ஏறியிருக்கா. என்னது நம்ம பார்க்குறது கனவா இல்லை நனவா? இந்த குஜராத் கேஸ் லிமிடெட் அப்படின்ற பங்கு சமீபத்தில் யாராவது டிவிடெண்டுக்காக எதையாவது எடுத்திருந்தாங்களா இல்லையான்றது யாருக்கும் தெரியாது. வெறும் 5% டிவிடெண்டுக்கு ஆசைப்பட்டு உள்ளே போயிருந்துருப்பாங்க. இப்போ என்னடான்னா 20% ஏறிடுச்சு. இன்றைக்கி ஒரே நாளில் மட்டும் 8% ஏறி இருக்குது. ஸோ இந்த குஜராத் கேஸ் லிமிடெட் அப்படின்ற பங்கு சமீபத்தினுடைய லோ 300 ரூபாயிலிருந்து 360 ரூபா 20% ஏறி இருக்கிறது ஒரு செய்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த டிமார்ட்னு ஒரு பங்கு, அந்த பங்குமே சமீபத்தில் கீழே இருந்த இறக்கத்திலிருந்து மேல் நோக்கி ஏறி சம்பாரித்து கொடுத்துருக்கான். இது பல நாட்களாக வெட்டுக்கிளியாக மேலே ஏறுவதும் இறங்குவதுமாகவே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த டிமார்ட் இருக்குது.
இந்த முறை ஏதாவது ஒரு புதிய எச்சத்தை தொடுவானா, அதாவது இதனுடைய பழைய உச்சம் 6000, அதை தாண்டறக்காக எத்தனையோ அட்டம்ப்ட்டுகளை அவனு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் மார்க்கெட் அவனை விடவே இல்லை. அந்த வகையில் இப்போ வந்திருக்கக்கூடிய அட்டம்ப்ட் வந்து வெற்றியாக மாறுமா, இல்லை அது மறுபடி கீழே போய் பல பேர்த்துக்கு சம்பாரித்து கொடுக்குறக்காக கீழே போவானா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தம் இன்றைய செய்தியில் டிமார்ட் என்பது ஒரு 4% ஏறி இருக்கு. நண்பர்களே, இன்னும் ஒரு மிக முக்கியமான பங்கு இந்த ஐஆர்எஃப்சி. இந்த ஐஆர்எஃப்சி என்ன பண்ணியிருக்கான், இதுக்கு முன்னாடி 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து சில முறை இறங்கிய பிறகெல்லாம் சம்பாரித்து கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஆனால் இந்த முறை ரொம்ப சோதிச்சிட்டான். ஆல்மோஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் இறக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒஸ்ட் கேஸாக ஒரு 26% இறங்கிட்டான். அட பாவி, நீ மனுஷனா அப்படின்ற மாதிரி பல பேர் நூடுல்ஸை கொண்டு இருந்தாங்க. கவலை வேண்டாம், நூடுல்ஸ் ஆக வேண்டாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இந்த பங்கு ஐஆர்எஃப்சி 87 ரூபாயிலிருந்து இப்போ 106 ரூபாய்க்கு வந்து 21% ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக மொத்தம் நண்பர்களே, பல்வேறு பங்குகள் தன்னுடைய லோலிருந்து 20%லேருந்து 40% இந்த ஒரே மாதத்தில் ஏறிட்டான். ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு 20%ஆவது ரெக்கவரி ஆகிருந்ததுன்னா, அதாவது லாஸ்ட்லேருந்து ஒரு 20% ரெக்கவரி ஆகிருந்தால் உங்களுக்கு அது ஒரு கரெக்டான ஒரு மதிப்பீடு. இல்லை கொஞ்சம் கூட ரெக்கவரி ஆகலை அப்படின்னா மேபி உங்களுக்கு நல்ல நேரம் தள்ளி போகுதா என்னன்றது தெரில. நண்பர்களே, பல்வேறு ரியாலிட்டி கம்பெனிகள்லாம் பயங்கரமாக இறங்கி கிடக்கிறானுங்க. இன்றைக்கி கூட இந்த சன்டெக் ரியாலிட்டி கம்பெனி 2.5% இறங்கியிருக்கு. இன்றைக்கி இறங்கியிருக்கிற 2.5% விடுங்க, அது தம்மா துண்டு. ஆனால் தன்னுடைய உச்சத்துலேருந்து ஆல்மோஸ்ட் 60% என்பது கீழே இறங்கி கிடக்கு. சத்தியமாக இது என்னென்னே சொல்கிறதுனே தெரில. ரியல் எஸ்டேட் விலைகள் குறைய மாட்டேங்குது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் போட்டாங்கன்னா உடனே விற்று போகுதுன்னு சொல்லி இதே ஆளுங்க தான் நம்மளுக்கு நோட்டீஸ் விடுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் லான்ச் பண்ணக்கூடிய பல்வேறு ப்ராஜெக்டுகள் இமிடியேட்டாக தீர்ந்து போய் விடுகின்றன, புக்கிங் செய்யப்பட்டு விடுகின்றன அப்படின்ற மாதிரி இந்த ரியாலிட்டி ஷேர்ஸினுடைய எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்கில் நோட்டீஸில் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஷேரினுடைய விலைகள் டிஎல்எஃப் ஆகட்டும், லீடராக இருக்கக்கூடியது டிஎல்எஃப்லேருந்து ஆரம்பித்து எத்தனையோ ரியாலிட்டி கம்பெனிகள் கீழே தான் கிடக்கிறான். ஏன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ ஏதாவது ஒரு வகையில் என்றைக்காவது ஒரு நாள் திடீர்னு மேல் நோக்கி ஏறிடுவானா, அல்லது இன்னும் ஒரு 50% 60% குறைய போகிறானுங்களா? ரொம்பவுமே புரிஞ்சிக்க முடியாத ஒரு செக்டராக இந்த ரியாலிட்டி செக்டர் இருக்குது. ஆனால் நம்ம ஆளுக்கு வந்து காட்டுக்குள்ளேயே போய் ஒரு 10 ஏக்கரா வாங்குகிறோம் அப்படின்னாலும் பயம் இல்லாமல் வாங்குமே ஒழிஞ்சு, ஒரு 10 ஷேர்கள் இந்த ரியாலிட்டி ஷேர்களை வாங்குறதுனா கூட நம்மளுக்கு பயமாக தான் இருக்கும். சரிங்க நண்பர்களே, இன்றைக்கி ஒரு காரணமாக போகிறதுனால டக்குன்னு வீடியோ முடிச்சிட்டேன். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.